அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய டாபிக் தலைவன் ஒரு சிந்தனை. தலைவன் ஒரு சிந்தனைன்னு ஒரு புத்தகமே வந்துச்சு. அதாவது MS உதயமூர்த்தின்னு நம்ம நாட்டில் ஒரு பெரிய அறிவு கலைஞர் MS உதயமூர்த்தி. அவர் தான் நாங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ நாவல்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் நாவல்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எண்ணங்கள்ன்ற ஒரு டாபிக்ல ஆனந்த விகடனில் தொடராக எழுதினார். எண்ணங்கள்னு எழுதும்போது அவர் என்ன எழுதினார்னா, தன்னம்பிக்கை கற்ற அது தன்னம்பிக்கை கற்ற மனவள மனவள கட்டுரை, சுய முன்னேற்ற புத்தகம். அதை படித்தா உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும், மனத்தை டெவலப் பண்ண முடியும், சுய முன்னேற்றம் அடையும். அந்த மாதிரி புத்தகங்கள் அப்போ அதிகமாக வரலை. MS உதயமூர்த்தி எழுதினாரு. அதுக்கப்புறம் அந்த புத்தகம் அது எண்ணங்கள்னு ஒரு புத்தகமாகவே வந்துச்சு. அந்த புத்தகங்கள் நாங்கள் படித்தோம். அதெல்லாம் படித்து ரொம்ப அருமையாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட. சரி, இந்த எண்ணங்கள் அதே மாதிரி PC கணேசன் ஒருத்தர் இருந்தார். அவரும் அதே மாதிரி எழுதுவார். அதுக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் முன்னாடி அப்துல் ரஹீம்னு ஒருத்தர் 1956 எழுதியிருக்காரு. அவருடைய புத்தகங்களை நான் பின்னாடி தான் படித்தேன். இவங்க MS உதயமூர்த்தி PC கணேசனுக்கு பின்னாடி படித்தேன். அவ்வளோ அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. சரி, இப்போ என்ன இந்த MS உதயமூர்த்தி எழுதியிருக்காருன்னா, இவர் மன சம்பந்தமான புஸ்தகங்களும் மனிதனை டெவலப் பண்ற மாதிரி புஸ்தகங்களும் எழுதினார். நாவல் எழுதலை. மற்ற ரைட்டர்ஸ் மாதிரி நாவல்கள் கிடையாது. அப்போ இவர் எழுதினதுல ஒரு புக்கு தலைவன் ஒரு சிந்தனை. அவர் தலைவன் ஒரு சிந்தனைன்னு என்னன்னா, இவர் மெட்ராஸ்ல ஒரு காலேஜில் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் சொல்றாரு, நான் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சைக்கிளில் தான் வேலைக்கு போவேன். அப்போ வேலைக்கு போகும்போது அண்ணாதுரை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேச்சாளர். அண்ணாதுரையோட பேச்சை கேட்கறதுக்கு கூட்டம் கூடும். அதே மாதிரி டாக்டர் கலைஞர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். எப்படி பாரு, பேச்சாளர் பிளஸ் சினிமாவுக்கு கதை வசனகர்த்தா. அதுக்கு அடுத்து பாருங்க, புரட்சி தலைவர் MGR பயங்கரமான தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார், மிகச்சிறந்த ஒரு நடிகர். இவங்க 3 பேர், ஒரு பேச்சாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு நடிகர். இவங்க 3 பேரும் இந்த மாதிரி இந்த லைன்ல இருந்தவங்க. இவர் சொல்றாரு, நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அப்புறமேட்டு நான் அமெரிக்காவில் போய் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு திரும்பி வர்றேன். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துல இவங்க 3 பேருமே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய முதல்வர் ஆயிட்டாங்க. அண்ணாதுரை ஒரு பெரிய முதலமைச்சர் ஆயிட்டாரு. டாக்டர் கலைஞர் ஒரு முதல்வர் ஆயிட்டாரு. புரட்சி தலைவர் MGR நடிகராக இருந்தவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. எப்படி இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க? இவங்க எப்படி சாதாரண ஒரு வழியிலேருந்து வந்தவங்க, சாதாரண ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவங்க, ஒரு ராஜ பின்னணியோ ஒரு அரசியல் பேக்ரவுண்டோ அந்த மாதிரி எந்த விதமான தொடர்புமே இல்லாதவங்க தங்களுக்குள்ள ஒரு ஒரு வலிமையான ஒரு அஸ்திவாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியில இணைஞ்சு அந்த கட்சியை வளர்த்து அந்த கட்சியின் மூலமா ஆட்சியை பிடிச்சி ஒரு பெரிய தலைவனானாங்கன்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. அது அண்ணாவை பத்தி சொல்லும் போது, அண்ணா முதல் எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாரு. மற்ற MLA எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அண்ணாட்ட போய் கேட்குறாங்க, தலைவரே நீங்க இந்த மாதிரி தோத்துட்டீங்க அப்படின்னு. பரவாயில்ல, அவர் சொல்றாரு பாருங்க, பரவாயில்ல, யூதர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் சண்டை நடக்குது, ஒரு கோவில்ல போய் சாமி கும்பிடணும்னு. அப்ப 2 பேரும் ஒருத்தர் உள்ள விடக்கூடாதுன்னு இருக்காங்க. கடைசியில் போராட்டத்தை அந்த யூதர்கள் உக்கிரமா செய்யறாங்க. அந்த யூதர்கள் போராடும் போது அந்த யூதர்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான். அவன் தான் போராட்டத்தை தினமும் முன்னிருந்து நடத்தி அந்த யூத மக்களை எப்படியாவது அந்த கோவில்களை கொண்டு போய் எல்லாரையும் கோவிலில் போய் ஆலயத்தை வழிபட வைக்கணும், கடவுளை கும்பிட வைக்கணும்னு போராடுறான். தினம் அவன் போராட்டத்தை லீட் பண்ணி நடத்தும் போது இந்த பாலஸ்தீனர்கள் என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம, சரி நம்மளுக்குள்ள சண்டை வேணாம், இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கிடுவோம், உங்க எல்லாரையும் கோவிலுக்குள்ள போய் அந்த ஆலயத்துக்குள்ள போய் கடவுளை கும்பிடுறதுக்கு அனுமதிக்கிறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, உங்க தலைமை ஒருத்தர் உங்களுக்காக போராடான்ல, அவன் மட்டும் கோவிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு. இப்போ எல்லாரும் அதெல்லாம் முடியாதுன்றாங்க. அப்ப அந்த தலைவர் சொல்றான், நீங்க உள்ள போய் கும்பிடுங்க, என் சார்பா கும்பிடுங்க, நான் உங்க சார்பா வெளியில இருந்து கும்பிடுறேன். கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறார். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரியா, எதுக்கியா? நான் வந்தா தானே பிரச்சனை, நான் வெளியே இருந்து கும்பிடுறேன், நீங்க உள்ள போங்கன்னு. அது மாதிரி அண்ணாதுரை சொன்னாரு, நான் வெளியே இருக்கேன், என் தம்பிமார்கள் சட்டசபைக்குள்ள போட்டோம், அவங்க செய்யறதெல்லாம் நான் வெளியில இருந்து சந்தோஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய தலைமை பாருங்க.
மிகச்சிறந்த ஒரு தலைமை அண்ணாதுரை. அதுக்கடுத்து கலைஞர் வந்தார். கலைஞர் வந்தப்போ ஒருத்தர் கலைஞருடைய டைமில் ஒருத்தர் ஒரு கவிதை எழுதினாங்க. ஆனந்த விகடனில் குமுதத்தில் எழுதினாங்க. ஐயோ பாவம், ஐயோ பரிதாபம், விதவை என்ற சொல்லுக்கு கூட பொட்டு வைக்க முடியவில்லை அப்படின்னு எழுதியிருந்தார். விதவை என்ற சொல்லுக்கு கூட பொட்டு வைக்க முடியவில்லை அப்படின்னு. அதை கலைஞர் படிச்சுட்டு பயங்கரமான தமிழ் நாலேஜ் கலைஞருக்கு. அவரை படிச்சது SSLC தான். ஆனால் PhD ஸ்காலர்ஸ், பெரிய ஸ்காலர் வாங்க பாருங்க, மேதைகள், சான்றோர்கள், அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிடுவார் படிப்புல. தமிழ்ல கலைஞர் எழுதினார் அந்த கவிதையை படிச்சுட்டு, ஐயோ பரிதாபம், விதவை என்ற சொல்லுக்கு கூட பொட்டு வைக்க முடியவில்லை அப்படின்னு அந்த கவிதைக்கு இவர் எழுதியிருக்காரு. நண்பா, கைம்பெண் என்று எழுதிப்பார், 2 பொட்டுகள் வைக்க முடியும். கைம்பெண் என்று எழுதிப்பார், 2 பொட்டுகள் வைக்க முடியும் எழுதியிருந்தார் கலைஞர். ரொம்ப மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோஜித புத்தி உள்ளவர் அந்த டாக்டர் கலைஞர். அவர் தமிழர்களை வழி நடத்தினார், தமிழ்நாட்டை கைப்பற்றினார், தமிழர்களை வழி நடத்தினார். அதுக்கடுத்து புரட்சி தலைவர் வந்தார். புரட்சி தலைவர் வந்தா ஏழை மக்களை பார்த்தாலே போதும், அவர் கண்ணீர் விட்டுருவார். ஒரு பஸ் ஸ்டாப்ல, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல, எங்கேயாவது ஒரு ஏழை மக்கள் அவரை பார்க்குறவங்க கண்ணீர் விட்டா தன் பணத்தை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு உதவக்கூடியவர். என்னைக்கும் எப்பயும் அவர் வீட்டில் அவரை பார்க்க வர்றவங்க உணவு சாப்பிட்டுட்டு தான் அவரை பார்க்கவே முடியும். கையை சாப்பிட்டீங்களா நீங்கள்? சாப்பிட்டோம், கையை மோந்து வைப்பார். சாப்பிட்டு தான் என்னை பார்க்கணும் அப்படின்ற ஒரு முறையை வச்சவர். மிகச்சிறந்த ஒரு வள்ளல் தன்மை. 8வது வள்ளல் எம்ஜிஆர்னு சொன்னாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அது மாதிரி ஒரு தலைமை பிறக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் தலைமை இல்லை. தலைவனுக்கு ஒரு பஞ்சம் கூட சொல்லலாம். உலக அளவில் அந்த மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பின்னாடி பாருங்க, ஆப்ரஹாம் லிங்கன் இருக்காரு. ஆப்ரஹாம் லிங்கன் அவங்க அப்பாவோட அவங்க அப்பா விறகு வெட்டியோட மகன். அப்பாவோட செருப்பு தைக்கிறவர் தான் ஆப்ரஹாம் லிங்கனுடைய அப்பா. அப்ப ஆப்ரஹாம் லிங்கன் தோத்துக்கிட்டே இருக்காரு. சின்ன வயசுல இருந்து அவரு எலெக்ஷன்ல நிக்கிறாரு. ஏரியால கவுன்சிலர் எலெக்ஷனு, வட்ட செயலாளர் எலெக்ஷனு, சேர்மன் எலெக்ஷனு, மேயர் துணை மேயர் எலெக்ஷனு, மேயர் எலெக்ஷனு, எல்லாத்துலயும் தோல்வி 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 தோல்வியா வருது. கடைசியில வெற்றி அடைந்தார். 60 வயசுக்கு மேல வெற்றி அடைந்தாரு. அவர் எலெக்ஷன்ல, அவர் தேர்தலில் நிற்கும் போது அங்க அமெரிக்கால பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒருத்தர் கூட்டத்தில் சொல்றாரு, மிஸ்டர் லிங்கன், வணக்கம், சொல்லுங்க அப்படின்றாரு. உங்க அப்பா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும். உங்க அப்பா தைச்ச செருப்பு இந்த நான் போட்டிருக்கேன் பாருங்கன்னு எடுத்து காட்டுறாரு. ஆப்ரஹாம் லிங்கனை அவமானப்படுத்தணுன்றதுக்காக. அப்ப ஆப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு, நல்லது, எங்க அப்பா ஒரு மிகச்சிறந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி, அவர் இறந்துட்டாரு, ஆனாலும் அவர் தச்ச செருப்பை இன்னும் நீங்க போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? அப்ப அது எப்படி உழைக்குது பாத்தீங்களா? நீங்க அதுல ஏதாவது தவறு பழுது ஏற்பட்டா, செருப்பு அந்து போச்சுன்னா அதை என்கிட்ட கொண்டாங்க, நான் அதை தச்சு தரேன், எனக்கும் செருப்பு தைக்க தெரியும் அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய அறிஞர் பாருங்க. அந்த ஆப்ரஹாம் லிங்கனும் அவருடைய சக போட்டியாளரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மேடையில பேசும்போது, ஒரே மேடையில 2 பேர் பேசணும். அந்த சக போட்டியாளர் சொல்றாரு, இந்த லிங்கன் இந்த லிங்கன் முதல்ல ஒரு பெட்டி கடையில வேலை பார்த்தாரு, ஒரு ரேஷன் கடையில வேலை பார்த்தாரு. அந்த கடையில விஸ்கி, மது, விஸ்கி, பிராண்டி எல்லாமே அந்த கடையில வித்தாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு உட்கார்றாரு. இவர் சொல்றாரு, ஆப்ரஹாம் லிங்கன், நான் அந்த விஸ்கி விற்கிற, மது விற்கிற கடையில அந்த கடையில நான் வியாபாரம் பண்ணேன், உண்மை. ஆனா ஒரு நாள் நான் அங்க உள்ள விஸ்கியவோ மதுவோ நான் அருந்துறது கிடையாது. இப்ப என்னை சொன்னார் பாருங்க நண்பர், இவர் டெய்லி அங்க வாங்கி தண்ணி அடிப்பாரு அப்படின்ட்டாரு. மூக்குடைச்சு கொடுத்து நோஸ் கட் பண்ணாரு. மிகச்சிறந்த ஆப்ரஹாம் லிங்கன் அடிமைகளை பார்த்து, கருப்பின் அடிமைகளை அந்த மக்கள் அந்த அமெரிக்கன்ஸ் கொடுமைப்படுத்துறதை பார்த்து சின்ன வயசுலேயே பொங்கி எழுந்தார். எனக்கு மட்டும் அமெரிக்காவோட ஆளும் அதிகாரம் கிடைத்தால் இந்த 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 அடிமை வியாபாரம்ன்றது மேல சம்மட்டியால் அடிப்பேன்னாரு. அதே மாதிரி அந்த நாட்டில் என்ன பண்ணாங்க, அடிமையை விற்கிறாங்க. ரோட்ல போறவன் வரவன்லாம் கன்னத்தை பிடிச்சி பார்க்குறான், மார்பை பிடிச்சி பார்க்குறான், தாடையை பிடிச்சி கிள்ளி பார்க்குறான். நல்லா இருப்பாயா,
வீட்டுக்கு வந்தா நல்லா வேலை பார்ப்பியா அப்படின்றா. சின்ன பிள்ளைகளை கிண்டல் பண்றாங்க. அடிமைகளை வியாபாரம் பண்றாங்க. சங்கிலி கட்டியிருக்காங்க, கையில கட்டியிருக்காங்க, காலில் கட்டியிருக்காங்க. இங்கு சங்கிலிகள் விற்கப்படும். கையில கட்டுற சங்கிலி, கழுத்துல கட்டுற சங்கிலி, காலில் கட்டுற சங்கிலி. ரைட். அடிமைகளை அடைத்து வைக்கிறதுக்கு கொட்டம் இருக்கு, தனியா சிறைச்சாலை இருக்கு, அதுலயும் நாங்க பாதுகாப்போம், வாங்கிட்டு போங்க, அடிமைகளை வாங்க வாங்கிட்டு போங்கன்னு விற்கிறாங்க ரோட்ல வச்சு. இதை தடுக்கணும்னு நினைச்சாரு ஆபிரகாம் லிங்கன். அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த அப்படியே சல்லோப வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, அழகா வாழ்ந்துருக்கலாம். சண்டை எடுத்த உடனே அடிமை முறையை ஒழிச்சாரு. ஒழிச்ச உடனே அமெரிக்காவோட தெற்கு பகுதி மக்கள் பாருங்க அடிமை முறையை ஆதரிச்சாங்க. நிறைய நிலங்கள் இருக்கு, நம்மளுக்கு நூற்றுக்கணக்கான நிலங்கள் இருக்கு. அப்பதான் அவங்க வந்து ஐரோப்பால இருந்து பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி, டென்மார்க்கு, ஆஸ்திரியா, ஸ்வீடனு, போலந்து, இதுல இருந்து நாடுகள்ல இருந்து பூரா மக்கள் வந்து அமெரிக்கால குடியிருக்காங்க. அமெரிக்கா ஒரு பெரிய கண்டம். அங்க உள்ள ரெட் இண்டியன்ஸை கொண்டுட்டு இந்த அமெரிக்கன்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தர் கையிலையும் என்ன ஆகுது, 100 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர்னு இருக்கு. அதெல்லாம் விவசாயம் பண்றதுக்கு ஆள் வேணும். அதுக்குதான் கருப்பு இன அடிமைகளை ஆப்பிரிக்கால இருந்து வாங்கிட்டு வராங்க. அவங்க லட்சக்கணக்கான அடிமைகளை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப இந்த அடிமைகளை விடுதலை செய்யுன்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு. அப்ப இந்த தெற்கு பகுதி மக்கள் சொல்றாங்க, அடிமைகளை நம்ம விடுதலை பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம தோட்டங்கள்லாம் யார் பாக்குறது? பருத்தி சாகுபடி யார் பண்றது? ஆப்பிள் சாகுபடி யார் பண்றது? சாத்துக்குடி சாகுபடி யார் பண்றது? கோதுமை யார் பயிரிடுறது? அப்புறம் எப்படி நம்ம சாப்பிடுறது? எப்படி உணவு விளைவிக்கிறது? எப்படி நம்ம சர்வை பண்றது? நம்ம ஆடு மாடுகளை மேய்க்கிறது யாரு? அப்ப அவங்க இருக்கணும், அடிமை இருக்கணும்ன்றாங்க. ஆனா ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு, சட்டப்படி அடிமை இருக்கக்கூடாதுன்றாரு. அத வடக்கு பகுதி மக்கள் இருக்காங்க பாருங்க, அமெரிக்காவோட வடக்கு பகுதி மக்கள் ஆபிரகாம் லிங்கனை ஆதரிக்கிறாங்க. அடிமை முறை கிடையாதியா, ஏய் கடவுளை தானே நீ கும்பிடுற, நீ கிறிஸ்டியன், நானும் கிறிஸ்டியன், உனக்கு ஒரு கடவுள், எனக்கு ஒரு கடவுள் தானியா. அந்த கடவுள் வந்து அந்த கடவுளுடைய படைப்புல எல்லாம் சமம் தானே சொல்றோம். அப்புறம் அடிமை இருக்கக்கூடாது, அடிமை வேண்டான்றாங்க. தெற்கு பகுதி மக்களும் வடக்கு பகுதி மக்களும் ஒரே சண்டை, உள்நாட்டு போர், இன்டர்னல் வார், சண்டை நடந்து அமெரிக்கா பொருளாதாரமே வீழ்ச்சி அடையுது. இருந்தாலும் ஆபிரகாம் லிங்கன் தைரியமா இருக்காரு. முதல் 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2வது 4 வருஷமும் ஜெயிக்கிறாரு. 2வது தடவையும் அவர் தோத்துவார் நினைக்கிறாங்க, ஆனா அவர் ஜெயிச்சு அந்த அடிமை முறை தெற்கு பகுதி மக்களை ஒடுக்கி அடிமை முறையே இல்லாம ஆக்கினார். அடிமைகளை வந்து இனிமே வந்து அடிமைகளை விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, இனிமே ஒரு அடிமைன்னு இருக்கக்கூடாது நாட்டுல அப்படின்னு அவர் பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் அந்த ஆபிரகாம் லிங்கன். கோயில கஷ்டமான நேரத்துல கோவில போய் பாஸ்டர்கிட்ட சொல்லி கதவை திறங்க அப்படின்னு போய் கோவில்ல போய் கடவுளை கும்பிட்டுட்டு வெளியே வராரு, பிரார்த்தனை பண்ணிட்டு. அவருடைய பிஏ கேட்கிறாரு, என்ன இப்ப மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு, என்ன கடவுள் நம்மளோட இருக்கணும் தானே வேண்டுறீங்க அப்படின்னு. ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு, இங்க பாரு, கடவுள் நம்மளோடயா கடவுள் எதிரியா அப்படின்றத தீர்மானிக்க வேண்டியது கடவுள் தான். எந்த சூழ்நிலையிலையும் நான் கடவுளோட இருக்கணும், நாம கடவுளோட இருக்கோமா, அதுதான் முக்கியம். அதைத்தான் நான் செஞ்சுட்டு வந்தேன். எந்த குழப்பத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த இக்கட்டான நேரத்திலையும் இந்த போர்ல நான் வெற்றி பெறணும், நான் உங்களோடயே இருக்கணும், நீங்க எனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு கும்பிட்டுட்டு வந்தேன்றாரு. அது மாதிரி நீங்க எந்த சூழ்நிலையிலையுமே நம்ம கடவுளோட இருக்கணும், கடவுளை விட்டு நம்ம விளையிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் பாஸ் ஆகலை, என்னை பாஸ் ஆகலை, நீ எனக்கு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரி, அடுத்த தடவை பாஸ் ஆகுங்க, பரவாயில்ல, நான் பாஸ் ஆகிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரைட்டு. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் வராங்க. அதே மாதிரிதான் மகாத்மா காந்தி. உங்களுக்கு தெரியும், காந்தியை பத்தி மிகச்சிறந்த ஒரு மனித பொறுமைக்கு பெர்னாட் ஷா சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பிடித்தமான ஒரு இந்துன்னா யாரு அப்படின்னா, எனக்கு பிடிச்சமான இந்து அப்படின்னா அவர் இந்தியாவில் இருக்காரு. அவரு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நண்பர் யாருன்னு கேக்குறாங்க. எனக்கு பிடிச்சமான ஒரு நண்பர் இங்க இல்ல, இந்தியாவில் இருக்காரு. அவரு இந்து, ஆனா கிறிஸ்தவ மத கொள்கையில ஒரு கிறிஸ்தவனோட அதிகமா பின்பற்றுறாரு, அவர் பேர் காந்தி அப்படின்னாரு. அவர் பேர் காந்தி. நம்ம நாட்டோட வட்டமேஜ மாநாடுக்கு காந்திக்கு 1930 31 போறாரு. போகும்போது எப்பயுமே காந்திட்ட ஒன்று கேட்டுருங்க, ஃப்ளைட்ல போக மாட்டார், கப்பல்ல தான் போவார். அப்பெல்லாம் கப்பல் வந்து இந்தியால இருந்து இங்கிலாந்துக்கு போறதுன்னா ரொம்ப மாசம் ஆகும், 6 மாசம் 3 மாசம் ஆகும். அப்ப போறாரு. அப்ப காந்தியோட பேத்திகள்லாம் அவருக்கு தேவையான துணிமணிகள்லாம் எடுத்து வைக்கும் போது காந்தி ஒரு சால்வையை போட்டிருக்காரு, கிழிஞ்சிருக்கு அந்த சால்வை. அந்த பேத்திகள்லாம் சொல்லுது, ஏன் தாத்தா அப்படி அசிங்கப்படுத்துறீங்க, கிழிஞ்ச சால்வையை போட்டிருக்கீங்க, எவ்வளவு சால்வை உங்களுக்கு வருது
அதை நல்ல சால்வை ஒன்று போட்டு போகலாம்ல, அங்கே போய் நீங்கள் அரசர்கிட்ட எல்லாம் பேசணும்ல அப்படின்னு சொல்லும்போது காந்தி சிரிச்சுக்கிட்டு, பொக்கவாயை சிரிச்சுக்கிட்டு, தன்னுடைய பழைய சால்வை, அந்த கிழிஞ்ச சால்வையை எடுத்து திருப்பி போட்டு, கிழிஞ்ச பகுதி உள்ள வச்சுட்டு நல்ல பகுதியை மேலே வச்சுட்டு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னாராம். ஆச்சரியத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய காந்தி. பாரிஸ்டர், இங்கிலாண்டில் போய் பாரிஸ்டர் படிச்சுட்டு ராயலான பெரிய சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். நம்ம மதுரைக்கு வந்துதான் விவசாயிகளை அப்புறம் பார்த்தாரு. ஏடா சட்டை கூட இல்லையடா, வேட்டி கூட இல்லையே, கோமணத்தை கட்டிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தான் அணிந்திருந்த சட்டையும் கட்டிட்டு சொன்னாரு, இந்த இந்த இந்தியாவில் என்னைக்கு எல்லாரும் சட்டை அணிகிறாங்களோ அன்னைக்குதான் நானும் சட்டை அணிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தாங்க போட்டு இந்த சட்டையை கழட்டிட்டாரு. அதை வந்து அரை நேக்கேடு பக்கிரினாங்க, ஹாஃப் நேக்கேடு மேடு, அரை நிறுவான கிறுக்கேன் ஆவேன் அப்படின்னு சொன்னாங்க சர்ச்சில் மாதிரி ஆளுங்கலாம். அப்போ இங்கிலாண்டில் போய் அந்த வட்டமேஜை மாநாடு அப்போ காந்தியை பார்க்க போயிருந்தாரு. காந்தியை வந்து மன்னர் சொல்றாரு, 5வது ஜார்ஜ் மன்னர், அவர் காந்தியை பார்க்கறதுக்கு கூப்பிட்டுருக்காரு. காந்தியை பார்க்க கூப்பிட்டா காந்தி வராரு. செக்யூரிட்டி சொல்றாங்க, நீங்க வந்து அந்த அந்த இது மன்னரை பார்க்கணும்னா இந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, ஃபுல் ட்ரெஸ் போட்டிருக்கணும், சுத்தமா இருக்கணும், கை கொடுக்கக்கூடாது, மன்னர்கிட்ட பேசும்போது தள்ளி நின்று பேசணும், அப்படிலாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. அப்ப காந்தி சொல்றாரு, இப்ப என்ன செய்யணும், நீங்க வந்து ஃபுல் சூட் போட்டு வாங்க, இங்க லண்டன்ல படிச்சால்தான் நீங்க போட்டு சூட்டு போட்டு வாங்க, இப்படி வேட்டியும் துண்டையும் போட்டு வந்திருக்கீங்க. காந்தி சொல்றாரு, இந்த ட்ரெஸ் போதும் அவரை பாக்குறதுக்கு, என்னை உள்ள விட்டா நான் வந்து பேசுறேன், இல்லைன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் அப்படின்றாரு. உள்ள விட்டா பேசுறேன், இல்லைன்னா நான் பேசல, இப்ப எனக்கு என்ன குறைஞ்சா போகுது, எப்படி பாருங்க மன தைரியம்ன்றது. உடல் வலிமையால அல்ல, மன வலிமை தான். மன வலிமையா இருக்கணும். அதுதான் விவேகானந்தர் சொல்றாரு. விவேகானந்தர் என்ன சொன்னாரு, ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத். வலிமையே வாழ்வு, பலவீனம் மரணம். வலிமைனா உடல் வலிமை மட்டும் இல்ல, 100 கிலோ தூக்கி எறியுது இல்ல, மன வலிமையா இருக்கணும், தைரியமா இருக்கணும். 100 பேர் வந்தாலும் துப்பாக்கி வந்தாலும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் நம்மகிட்ட இருக்கணும். அதான் காந்தி சொன்னாரு, பார்க்க முடியும், எனக்கு விருப்பம் இருந்தா பார்க்கட்டும், பெர்மிஷன் கொடுத்தா வரேன், இல்லைன்னா நான் போறேன். அப்புறம் போய் சொன்னாங்க, நான் காந்தி இந்த மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு. உள்ள வர சொல்லுங்க, ரைட், ஆல் ரைட், ஆஸ்க் ஹிம் டு கெட் இன், அவர் வரட்டும் அப்படின்னு உள்ள போனாரா காந்தி. உள்ள போய் பேசிட்டு மன்னர்கிட்ட பேசிட்டு வந்தாரா. மன்னருக்கு தெரியாதா காந்தி எவ்வளவு பெரிய ஒரு மகாத்மா அப்படின்னு. காந்தி சாதாரணமா சாப்பிட்டாராம். தண்ணியெல்லாம் நீங்க சாப்பிடும்போது டேபிள் மேனர்ஸ் இருக்கு நம்ம ஊர்ல. பொதுவாகவே சாப்பிடும்போது ஒரு டேபிள் மேனர்ஸ் எப்படின்னா, சாப்பிடும்போது கையை உருட்டி சாப்பிடக்கூடாது, லெஃப்ட் சைடு தான் தண்ணி இருக்கணும். சாப்பிடும்போது அடிக்கடி தண்ணி எடுத்து குடிக்கக்கூடாது. ஸ்டாப், ரைட். சாப்பிடும்போது அடிக்கடி லெஃப்ட் சைடு தான் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி எடுத்து அடிக்கடி குளிக்கக்கூடாது. சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற பிளேட்டை தடதடன்னு ஆட்டக்கூடாது. சாப்பிட்ற உணவை வாயில போகும்போது பல்லில் கடிச்சு தான் சாப்பிடணும், சப்பு கொட்டி சாப்பிடக்கூடாது. நிறைய மேனர்ஸ் இருக்கு, டேபிள் மேனர்ஸ். ரொம்ப டீசெண்டாக சாப்பிடணும். ஆனால் காந்தி அதெல்லாம் எதுவுமே பழகலை. தண்ணி அவர் எடுத்து குடிக்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு சாப்பிட்றாரு. அந்த 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 5வது ஜார்ஜ், 5th ஜார்ஜ் மன்னர் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டாராம் காந்தியை பார்த்து. இப்போ தலைவன்னா எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் இவ்வளோ எளிமையா இருக்காரா அப்படின்ட்டு காந்தியோட பேசிட்டு வெளியே வந்தாராம். இப்போ காந்திகிட்ட கேட்டாங்களா, என்ன இப்படி நீங்க ஒரு ட்ரெஸ்ஸு போடாம போயிட்டீங்களே, என்னையா நான் என்னையா ட்ரெஸ்ஸு போடணும்னு சொல்றீங்க, எனக்கு பதில தான் போட்டுக்காரையா உங்க மன்னர் அவ்வளோ ட்ரெஸ் போட்டுக்காரையா அப்படின்னு. அந்த ட்ரெஸ் கோடு நான் போடாததுக்கு காரணம் சொல்றாரு. அப்படி தன்னை தானே வருத்தி கொண்ட ஒரு பெரிய தலைவன் காந்தி. அதனாலதான் மக்கள் வந்து கடைசி வரைக்கும் அவரை மகாத்மான்னாங்க. மகா ஆத்மா, ஆத்மாக்கள்லாம் மகா ஆத்மா, தர்மாத்மா, தெய்வாத்மா, கடவுளுக்கு நிகராக கொண்டு போனாங்க. அந்த காந்தி சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய எண்ணங்கள் என்னன்னா, 120 வருஷம் நான் வாழ்வேன்னு நினைச்சிட்டு இருந்தார். 120 வருஷம் வாழ்வேன். அவரு 1948 அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கி ஒரு
6 மாசம் ஆகிறதுக்குள்ள சுட்டு கொண்டாங்க, காந்தியை சுட்டு கொண்டாங்க அப்படின்னு சர்ச்சில்கிட்ட, இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சில்கிட்ட சொன்னப்ப சுருட்டு குடிச்சுக்கிட்டு சுருட்டை கீழே போட்டு மிதிச்சுட்டு, ஷிட், இந்த காந்தியை எவ்வளோ போராட்டங்களுக்கும் எவ்வளோ தடியடி பிரதம துப்பாக்கி சூடு அதுகளுக்கு மத்தியிலாம் நாங்கள் 60 வருஷமா பாதுகாத்தோமே, இந்த காந்தியை இந்த இந்தியர்களால் 6 மாசம் கூட பாதுகாக்க முடியலையா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டாங்க, ஒரு பெரிய மகானை கொண்டுட்டாங்களேயா அப்படின்னு வருத்தப்பட்டாராம். எவ்வளோ பெரிய ஒரு தலைவன் பாருங்க காந்தி. இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் சொல்றாங்க, ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு தலைவன் அந்த அந்த நாட்டில இருந்தே தோன்றுவானா, ஒரு நாட்டில இருந்தே தோன்றுவானா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் நான், இப்ப வந்து ரஷ்யால புரட்சி நடக்குது, ரஷ்யால வந்து விவசாயிகளும் தொழிலாளர்களும் புழிஞ்சு எடுக்கிறாங்க, மணி கணக்கில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு சம்பளமும் கம்மியாக இருக்கு, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான உணவுகள், உடை உடுத்த முடியல, உணவு சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மன்னர், மந்திரிகள், பிரபுக்கள், இந்த நிலக்கிழார்கள், ஜமீன்தார்கள், பாதிரியார்கள், சர்ச்சு பாதிரியார்கள், இவங்க போடுற ஆட்டம் தாங்க முடியல. இதுக்கெல்லாம் என்னடா விடிவு, இதை காப்பாத்துறதுக்கு யாரா அப்படின்னா இளைஞர்கள் எல்லாம் கொதிச்சு எழுதுறாங்க. எழுந்து ஜார் மன்னனை வந்து சுட்டு கொல்லணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்களையெல்லாம் தூக்கி பிடிச்சி நடு ரோட்ல போட்டு தூக்கி போட்டு சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த ஒருத்தர் இறந்தாரு பாருங்க, அலெக்சாண்டர்னு ஒரு ஒரு புரட்சியாளர் இறந்தான், அவருடைய தம்பி தான் லெனின். அப்பதான் லெனின் சொன்னாரு, அண்ணே தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு ஜார் மன்னனை கொண்டா இன்னொரு ஜார் மன்னனை வந்துருவான், ஒருத்தனை கொண்டா இன்னொரு ஒரு பாம்பை கொண்டேன்னா அடுத்து குட்டி பாம்பு வந்துருது. அப்படின்னா என்ன, இந்த மன்னராட்சின்றத வேரோடு அழிக்கணும். அப்ப இந்த மன்னராட்சியை வேரோடு அழிக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம மக்களாட்சி தத்துவத்தை கொண்டு வரணும். மக்களாட்சி தத்துவத்தை கொண்டு வரணும்னா என்ன செய்யணும், அப்ப மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், மக்கள்கிட்ட வந்து அறிவு வந்து அவங்ககிட்ட புகட்டணும். மன்னராட்சியை ஒழிச்சிட்டு மக்களாட்சி தத்துவத்தை கொண்டு வரணும்னா அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள்ட்ட, மாணவர்கள்ட்ட, பொதுமக்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட அங்க போய் பேசுறாரு. யாரு, லெனின் பேசுறாரு. பேசி மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைகிறாங்க. அப்ப லெனினை பிடிச்சா துண்டு பண்ண, லெனினை மட்டும் கொண்டுட்டா போதும்டா, அந்த புரட்சி நின்றுறாங்க. அந்த டைம்ல லெனின் அந்த ரஷ்யாவை விட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. புரட்சி நடந்தப்ப ரஷ்யால லெனின் கிடையாது. புரட்சி முடிஞ்ச உடனே வந்து ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டாரு. ஆட்சியை கைப்பற்றினா நீங்க நம்ப மாட்டீங்க, விடிய வேலை பார்ப்பாருங்க. லெனின் வந்து நைட்டு 12 மணிக்கு போவாரான் ஆபீஸை விட்டு, அந்த சென்ட்ரி ஒரு சல்யூட் அடிப்பானா, அப்படி அடிச்சு வடக்கு வைக்க அப்படியே ஒரு கண்ணை மூடி அப்படி திறக்கிறதுக்குள்ள மறுபடியும் 3 மணி 4 மணிக்கெல்லாம் விடிய காலையில -40 டிகிரி ரஷ்யால சைபீரியன் குளிர்ல லெனின் மறுபடியும் வருவாராம். அந்த செக்யூரிட்டி சொல்லுவாராம், எப்போ போய் படுப்பாரு, எப்போ எழுந்திருப்பாரு, ஆச்சரியமா இருக்கு. ஏன் மக்கள் கொண்டு வரணும், மக்களுக்கு விடுதலை வாங்கியாச்சு, சுதந்திரம் வாங்கியாச்சு, மக்களாட்சி தத்துவம் வந்துருச்சு, மன்னராட்சியை ஒழிச்சாச்சு, பிரபுக்களை கொண்டாச்சு, ஜார் மன்னரை கொண்டாச்சு, ஜார் மன்னன் குடும்பத்தோட அழிச்சாச்சு, நிலக்கிழார்களை அழிச்சாச்சு, பாதிரிமார்களை ஓட விரட்டியாச்சு, எல்லாம் ஆக்கப்பட்ட நிலங்கள் எல்லாமே அரசுக்கு சொந்தம் ஆயிடுச்சு. சரி, இப்போ இது எல்லாத்தையும் சமப்படுத்தி எல்லாம் வியாபாரத்தை பெருக்கணும், பணத்தை பெருக்கணும், பொருளாதாரத்தை பெருக்கணும், உற்பத்தியை பெருக்கணும். எப்படி கார்ல் மார்க்ஸோட வழியை கொண்டு வந்தாரு. கார்ல் மார்க்ஸோட தியரிய உலக பொதுவுடைமை கோட்பாட்டின் தந்தை கார்ல் மார்க்ஸ் மூலதனம்ன்ற புத்தகத்தை எழுதியிருந்தார். டாஸ் கேபிட்டல். இந்த மூலதனம்ன்ற புத்தகத்தோட அந்த சாராம்சத்தை அப்படியே அப்ளை பண்ணாரு. எங்க ரஷ்யாவில் அப்ளை பண்ணி ஆக்கப்பட்டவைகள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு 1 ரூபில் இருக்கும். அந்த 1 ரூபில்ல நீங்க வந்து பால் வாங்கிக்கிடலாம், தயிர் வாங்கிக்கிடலாம், பிரெட் வாங்கிக்கிடலாம். உங்களுக்கு எல்லாமே தேவைப்படும். பணக்காரன் ஏழைன்ற இல்லாம ஒரு வர்க்க பேதமற்ற ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்தாரு. ஒரு வர்க்க பேதமற்ற சமுதாயத்தை நீங்க படைச்சிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த ஜாதி கீதியெல்லாம் ஓடி போயிருங்க. இப்ப நம்ம நாட்டுல நம்ம ஊர்கள் எல்லாம் இந்த ஜாதிய சுரண்டல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஜாதிய சுரண்டல்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பொருளாதாரத்துல நீங்க மேம்பட்டுருங்க. பொருளாதாரத்துல நீங்க மேம்பட்டீங்கன்னா
இந்த வர்க்க பேதமற்ற சமுதாயம் ஈஸியா வந்துடும், ஓடி போயிடும். நீங்க பெரிய பணக்காரன்னு வைங்க, எல்லாரும் வந்து உங்களை வணக்குவாங்க. நீ தாழ்ந்த ஜாதியா அந்த ஜாதியா அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. பணக்காரன்பா அவரு, அவர்கிட்ட போனா ஏதாவது கிடைக்கும்பா அப்படின்ட்டு அவரை ஏத்துக்க ஆரம்பிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால லெனின் வந்து அந்த ஒரு அருமையான புரட்சியை ஏற்படுத்தினாரு அந்த நாட்டுல. அப்ப லெனின் இருந்த பீரியட்ல என்ன சொன்னாங்கன்னா, 3 பெண்கள் பேசுறாங்க, லவர் யாருப்பா அப்படின்றாங்க. ஒரு பொண்ணு சொல்லுது என் லவர் வந்து ஒரு டாக்டர் அப்படிங்குது. இன்னொரு பொண்ணு சொல்லுது என் லவர் வந்து ஒரு இன்ஜினியர். ஒரு பொண்ணு சொல்லுது என் லவர் வந்து ஒரு ஒரு லேபர் அப்படிங்குது, தொழிலாளின்னு. எப்படிப்பா அவனுக்கு தொழிலாளி கிடைச்சான்? தொழிலாளினா அந்த டைம்ல வந்து அவன் மாஸ். சினிமா நடிகருக்கு அங்கெல்லாம் சினிமா நடிகருக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது, டாக்டருக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. அதனாலதான் ரஷ்யால பாருங்களேன், இன்னைக்கு நம்ம ஆளுங்க தான் போய் ரஷ்யால படிக்கிறாங்க. ரஷ்யன்ஸ் வந்து யாருமே டாக்டர் ஆகணும் கிடையாது. ஏன்னா அங்க வந்து டாக்டருக்கு ஒரே சம்பளம் தான், லேபருக்கு ஒரே சம்பளம் தான், ஏற்றத்தாழ்வே கிடையாது. அதுதான் அந்த அந்த அமைப்பை லெனின் ஏற்படுத்தினார். மிகச்சிறந்த அந்த லெனின் ஏற்படுத்தினார். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்தார், அதுக்கப்புறம் பெரிய தலைவர்கள் வந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்ல அவங்க தான் கில்லாடின்றதை காமிச்சாங்க. இப்படி உலகத்தில் பல தலைவர்கள் வந்தாங்க. இந்த ஆப்ரகாம் லிங்கனுக்கு அப்புறம் தியோடர் ரூஸ்வெல்ட்னு செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல உங்களுக்கு தெரியும், அமெரிக்காலே ஃபர்ஸ்ட் தலைவர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன். ஜார்ஜ் வாஷிங்டன் தான் அமெரிக்காவை வந்து ரஷ்யாவோட பிரான்ஸோட பிடியில இருந்தும் இங்கிலாந்தோட பிடியில இருந்து விரட்டி அடிச்சு அமெரிக்காவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் இந்த ஜார்ஜ் வாஷிங்டன். அவரை தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 9 பிரசிடென்ட் இருந்தாங்க அமெரிக்கால. ஆனா இவர் தான் டிக்ளேர்டு அபிஷியல் பிரசிடென்ட், அபிஷியலி டிக்ளேர்டு ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இவர் பேர்ல தான் ஜார்ஜ் வாஷிங்டன் டிசின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட தலைநகரை வச்சாங்க. இவர் தான் அமெரிக்காவோட அரசியல் அமைப்பை எனாக்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அரசியலமைப்பை எழுதி அம்பேத்கர் எழுதினா நேரு அதை டிக்ளேர் பண்ணாரு. அந்த மாதிரி இவர் தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அமெரிக்காவுக்கு உருவாக்குனவர். அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தலைவன் 4 வருஷம் இருக்கணும், ஒரு பிரசிடென்ட் 4 வருஷம் இருக்கணும். 2வது தடவை வந்தாருன்னா அடுத்த 4 வருஷம், 8 வருஷம், 2 வருஷம் 2 தடவை பீரியட்ல இருந்து அவ்வளவுதான், அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிடணும். அடுத்த 3வது தடவை நிக்க கூடாது. இப்ப ஜார்ஜ் வாஷிங்டன் 2 தடவை நின்ன உடனே அவர் பீரியட் முடிஞ்ச உடனே சொன்னாங்க எல்லாரும் போய், ஐயா உங்களை மாதிரி ஒரு பெரிய தலைமை வராது, அமெரிக்கா கிடைக்காது, நீங்களே இன்னொரு தடவை வருங்க அப்படின்னாங்களாம். ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னாரா, ஏயா சட்டத்தை கொண்டு வந்ததே நான் தான், ஒருத்தர் 2 பீரியடுக்கு மேல 8 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு. அந்த சட்டத்தை நானே மீறலாமா? ஒரு சட்டத்தை ஏற்றுனவே அதே மீறினா எவ்வளவு பெரிய அவமானம் உலகத்துல நம்மளுக்கு. 2வது நானே தலைவன் ஆனா அமெரிக்கால என்ன தலைவனே இல்லையா, தலைவனுக்கு பஞ்சம்னு உலகமே கேள்வி பண்ணிடும். எப்படி சாதாரணம் பாருங்க. சொல்லிட்டு அப்படியே தன் பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டாருங்க. இவ்வளவு பெரிய தலைவன் பாருங்க, மிகச்சிறந்த தலைவன் யாரு, ஜார்ஜ் வாஷிங்டன். அதுக்கு பின்னாடி தியோடர் ரூஸ்வெல்ட்னு ஒருத்தர் வந்தாரு, செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல வந்தாரு. அவர் வந்து 13 வருஷம் இருந்தார். அவர் ஒருத்தர் தான் எக்ஸம்ஷன், 13 வருஷம் இருந்தார். ஏன்னா அந்த ஆளுக்கு நீங்க நினைச்சுக்கிறீங்க, இந்த தியோடர் ரூஸ்வெல்ட்ன்றவனுக்கு ஒரு கை விளங்காது, ஒரு கால் விளங்காதுங்க, பேரலிட்டிக் அட்டாக். இதுல இருந்துகிட்டே அந்த ஆள் வந்து நாட்டை ஆட்சி பண்றாங்க. செகண்ட் வேர்ல்டு டைம்ல அமெரிக்கால வந்து பயங்கரமான கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இருக்கு. போர் நடந்துகிட்டு இருக்கு, வியாபாரம் மந்தமா இருக்கு, பிசினஸ் மந்தமா இருக்கு, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஆகுது. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எந்த நாட்டுக்கு வெப்பன்ஸை கொடுக்கணும், எந்த நாட்டுக்கு வெப்பனை விற்கணும், எந்த நாட்டை தாக்கணும், எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணி இந்த அந்த அமெரிக்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்து வழி நடத்தினாலுங்க. அவர் பையன் தியோடர் ரூஸ்வெல்ட்டோட மகன் சொல்றேன், எங்க அப்பா கல்யாண வீட்டுக்கு போனா அவர் தான் என் மாப்பிள்ள. கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ள இல்லையா, எங்க அப்பா தான் மாப்பிள்ள. சாவு வீட்டுக்கு போனாலும் அங்க டெட் பாடி செத்தமே இருக்கான் பாருங்க, எங்க அப்பா தான். எல்லாரும் அவரை பார்த்தா ஒப்பாரி வைப்பாங்க, எல்லாரும் அவரை தான் பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவனா வந்தார். எப்படி பாருங்க, உலகத்துல இப்படி நிறைய தலைவர்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த தலைவர்கள் எல்லாம் எப்படி வந்தாங்க? இவங்க சாதாரண மனிதர்கள் எப்படி தலைவனா வந்தாங்க? இவங்ககிட்ட வந்து எப்பயும் வேலை பார்க்கணும்ன்ற தொண்டு, எப்பயும் வேலை பார்ப்பாங்க. இவங்க எப்பயும் ஒரு நிமிஷம் கூட தூங்குறது இல்லை. டாக்டர் கலைஞர்லாம் நைட்டு 12 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாராம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் எந்த ஷூட்டிங்க்கு எந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ்.
கடலா கட்டை சுத்துறது, கம்பு சுத்துறது, தம்பஸ் எடுத்து ஆம்ஸ் அடிக்கிறது, எப்பயும் தன்னை ஃபிட்டா வச்சுக்கிறது, தன்னை சுறுசுறுப்பா வச்சுக்கிறது, டைம் ஃபாலோ பண்றது, டைம் கீப்பிங், பங்க்சுவாலிட்டி, நேரம் தவறாமை, காலம் தவறாமை, திட்டமிட்டு செயல்படுறது, பிளானிங்கா செய்யறது, சோம்பேறித்தனமே கிடையாது, எதையுமே திட்டமிட்டு செயல்படுறது, டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. நல்லா தூங்குவோமியா இன்னைக்கு, அப்படி கிடையாது. நல்லா சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போமியா பிள்ளைகளுடைய, அப்படி கிடையாது. என்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப எழுந்து ஓடணும், தொடர்ந்து போடிக்கிட்டே. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஸ்டில் யூ ரன் ஃபாஸ்ட் என்ற இங்கிலீஷ்ல, நீ வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் வேகமாக ஓடு அப்படின்ற. வேகமா ஓடியா, உன்னை விட வேகமா உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இளைஞர்களே, நீங்களும் திட்டமிட்டு செயலாற்றுங்க, திட்டமிட்டு செயலாற்றுங்க, நேரம் தவறாம ஃபாலோ பண்ணுங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துறீங்க, ஜிம்முக்கு போங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் செய்யுங்க, வீட்டுக்கு வாங்க, காலேஜுக்கு போங்க, ஸ்கூலுக்கு போங்க, வேலைக்கு போங்க, படிங்க, நேரங்களை ஆதாயப்படுத்துங்க. ஓடி செல்வதல்ல, முன்னதாகவே புறப்பட்டு இருக்க வேண்டும். சீக்கிரம் போயிடணும். எங்க ஒரு இடத்துக்கு போனா நான்லாம் முதலா போயிருவேன், முன்னாடி போய் உட்காந்துடணும். அவரா எப்பயுமே முன்னாடி வந்துடுவாரு அவரு, அப்படி இருக்கணும். ஆரம்பிச்ச உடனே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வர்றது, அந்த மாதிரி ஸ்டைல் இருக்கக்கூடாது. 2வது, நேரம் தவறாம இருக்கணும், எப்பயுமே ஒழுக்கமா இருக்கணும், எப்பயுமே டெடிகேட்டிவா இருக்கணும், அர்ப்பணிக்கணும். நிறைய விஷயங்களை படிங்க. ஒரு பக்கம் நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க, இன்னொரு பக்கம் நல்லா படிங்க. ஒரு உடல், நல்ல வலிமையான உடல் இருக்கு, நல்ல ஒரு மூளை இருக்குன்னு வைங்க, உங்களை யாராலையும் அசைச்சிட முடியாது. இளைஞர்களை சொல்றாரு ஜோசப் மாஜினி, இத்தாலியின் புரட்சி தந்தை. நான் சொன்னேன் பாருங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் போது அந்த நாட்டுக்கு ஒரு தலைமை வருவான்னு. இத்தாலிக்கு ஜோசப் மாஜினி வந்தாரு, ரஷ்யாவுக்கு லெனின் வந்தாரு, நம்ம கியூபாவுக்கு காஸ்ட்ரோ வந்தாரு, சேகுவாரா வந்தார், சைனாவுக்கு மாசேதுங் வந்தாரு, மாவோ வந்தாரு, சன்யாட்சன் வந்தாங்க. அவங்களாம் வந்து புரட்சி ஏற்படுத்தி அந்த நாட்டை விடுதலை பெற்ற வச்சாங்க. இந்த இத்தாலியின் புரட்சி தந்தை ஜோசப் மாஜினி சொல்றாரு, ஊருக்குள்ளே விடல, காதலியோட ஊரை சுத்திக்கிட்டே வந்தார். அந்த ஆள் அவர் சொல்றாரு, தலைவே, இத்தாலியின் புரட்சி தந்தை ஜோசப் மாஜினி, இளைஞர்களே, உங்கள் தந்தையின் கூடாரத்தை விட்டு வெளியே வாருங்கள். உலகம் வேகமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது, அதனோடு சேர்ந்து நீங்களும் முன்னேறுங்கள். இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களே, உங்கள் தந்தையின் கூடாரத்தை விட்டு வெளியே வாருங்கள். உலகம் வேகமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது, அதனோடு சேர்ந்து நீங்களும் முன்னேறுங்கள். இன்னும் தூங்க டைம் இருக்கு, தூங்கணும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு எழுந்திருப்போம் நினைக்காதீங்க. உறங்கி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் தந்தையின் கூடாரத்தில். எழுந்துச்சு இன்னைக்கே ஆக்ட் பண்ணுங்க, செயல்படுங்க. வேலையை இப்போ படிக்கிற வேலையை பாருங்க, வேலை பார்க்குற வேலையை பாருங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, உடலை உறுதியாக வைங்க, மனசை உறுதியாக வைங்க, வலிமையாக இருங்க. நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. எல்லா பட்டனையும் அமுக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ.